இயேசுவின் நாமத்தில் ஆராதனை, ராஜாவும் நாமத்தில் ஆராதனை, எல்லா நாமத்திலும் மேலானவர், பாடுவேன் நான் இன்று உம் நாமத்தை. இயேசுவின் நாமத்தில் ஆராதனை, ராஜாவும் நாமத்தில் ஆராதனை, எல்லா நாமத்திலும் மேலானவர், பாடுவேன் நான் இன்று உம் நாமத்தை. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். இருக்கிறதான இடங்கள்ல கண்களை மூடி பயபக்தியோடு முழங்கால் படியிட்டு இல்லை எழுப்பி நின்று கரங்களை உயர்த்தி நம் தேவாதி தேவனை நாம் நோக்கி பார்த்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. அவர் இந்த நாளில் உங்களுடைய கூடாரத்துக்குள்ளாக அவர் வாசம் பண்ணும்படியாக அவர் இறங்கி வரட்டும். எரேமியா 33 அதிகாரம் 3 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதை போல என்னை நோக்கி நீங்க கூப்பிடுங்கள், நான் உங்களுக்கு மறுபுத்திரவ அழுகல செய்வேன் என்று சொல்லுகிறாரே. இந்த நேரத்தில் தேவன் இந்த நாள்ல நம்முடைய ஜெபத்தை கேட்கும்படியாய் அவர் நம்மத்தில் அவர் வாசம் பண்ணும்படியாக அவரை வரவேற்போமா. ஹல்லேலூயா. ஓ நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். மகா பெரிய பிரபுவாய் இருக்கிறவரே உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே ரட்சணிய கொம்பே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே நீர் பூரண அழகுள்ள தேவன், உம்மை வரவேற்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் மத்தியில் நீர் கடந்து வருவீராக. ஆராதனைக்கு கூறியவராய் இருக்கிறவர், எல்லா கணத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரராய் இருக்கிறவர். ஆண்டவரே நீர் கடந்து வருவீராக. ஆண்டவரே இந்த நாள் ஆண்டவரை ஆராதிக்கிற ஆராதனை, போற்றுகிற போற்றுதல் எல்லாம் உமக்குரியவைகளாய் இருக்கிறபடியாக ஆண்டவரே உம்முடைய சிங்காசனத்தின் இந்த இடத்துல ஸ்தாபிப்பீராக. உம்முடைய தலை சிறந்த மகிமை இந்த இடத்துல கடந்து வரட்டும். ஆண்டவரே உம்மை வரவேற்கிறோம் வரவேற்கிறோம் வரவேற்கிறோம். நீர் எங்களது கோட்டை, நீர் எங்களது அடைக்கலம், நீர் எங்களது ஆண்டவரே தஞ்சமா இருக்கிறபடியான ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீர் எங்களுக்கு தஞ்சமா இருக்கிறீங்க. உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ராஜா. இந்த ஜெப வேளையில் உம்மை நோக்கி பார்க்கிறோம் கர்த்தர், நீர் எங்களோடு கூட இடைபெறுவீராக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய குற்றங்கள் குறைவுகள் எல்லாவற்றை கர்த்தர் தாமே மன்னித்து இந்த நாளில் எங்களை பரிசுத்தமாக்குவீராக. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்லுங்க, என் குற்றங்கள் குறைவுகளை கர்த்தர் நீர் மன்னித்து எங்களை பரிசுத்தமாக்குவீராக. எங்கள் ஜெபத்தை கேளுங்கய்யா. ஜெப வேளை உம்மை தேடி வந்தே, தீபாவளி தாருமே. எந்த ஜெப வேளை உம்மை தேடி வந்தே, தீபாவளி தாருமே. எந்த கோட்டை எந்த தஞ்சம் இதே உம்மை நான் நாடி வந்தே. எந்த கோட்டை எந்த தஞ்சம் இதே உம்மை நான் நாடி வந்தே. ஜெபவேளை
ஜபவே உம்மை தேடி வந்தேன் தீபா மறுத்தாருமே எந்தன் தோட்டை எந்தன் தஞ்சமே உம்மை நாடி வந்தேன் எந்தன் தோட்டை சொல்லுங்க அவர் மாத்திரம்தான் நம்மளுக்கு ஆதரிப்பா இருக்கிறபடியால கரங்களை உயர்த்தி தேவதூதர்களோடு கோட்டை இந்த தஞ்சமே உம்மை நாடி வந்தேன் மகிமையா ஆண்டவருக்கு என்று செலுத்துங்க. ஓ சொல்ல சொல்ல கர்த்தர் நம்மை பரிசுத்தமாக்குவாரே. நம்முடைய இருதயத்தில் அவர் குடிக்கொண்டு வாசம் பண்ணபடியா இறங்கி வருகிறார் கொள்ளாண்டவர் அல்லவா. ஆராதனையில அவர் மனதுருகி இறங்கி வருகிற தேவனாய் இருக்கிறாரே. இறங்கி வருகிற அந்த மென்மையான பிரசன்னம் ஆட்கொள்ளுகிற தேவ வல்லமை உங்க சன்னிதானத்தில் இறங்கி வருகிறது. கரங்களை தட்டி நம்ம இடத்துல வந்திருக்கிற பரிசுத்த ஆவியானவர் கரங்களை தட்டி வரவேற்போம். அவர் எவ்வளவு நல்லவர். அவர் நம்மளை தேடி வந்திருக்கிற மகா பிரபுவா இருக்கிறாரு. அவரை பார்த்து மகா பிரபுவே சாஷ்டாங்கமா என்னை தாழ என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே, என்னை தாழ பணிகிறேன். யோவான் சொன்னதை போல நாங்கள் சிறுகவோ நீர் பெருகவுமாய் உயர வேண்டும் ஆண்டவரே. எங்களிடத்தில் ஒன்றும் இல்லை, எங்களிடத்தில் இருப்பதே உம்முடைய நாமம் மாத்திரம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை நாங்கள் சொல்லும் போது நீர் இறங்கி வந்து எங்களை கனிவாய் ஆற்றி தேர்த்துகிறவர். உமக்கே கனத்த மகிமையை செலுத்துகிறோம். தடைகள் எல்லாம் வழி விலகி மறைந்து போகட்டும் ஆண்டவரே. நேர்த்தியான ஆராதனைய நேர்த்தியான கிருபைகளை கத்திருந்த காலையில் தந்தருவீராக. எல்லா துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த காலை நேரத்துல தேவனோடு இருக்கிறீங்க என்ற நிச்சயத்தோடு இருக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போமா? ஹல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா ஆமென். கர்த்தர் நிச்சயமாய் அவர் நம்மத்தில வந்திருக்கிறார். அவர் வாக்குரைத்த தேவன். அவர் நிச்சயமாய் நம்மை வழி நடத்த போதுமானவராக இருக்கிறார். அவருடைய பேர் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் நல்லவர் என்று துதியுங்கள், அவர் கிருபை என்றென்றைக்கும் உள்ளது. அவர் நம்மளுக்கு இன்றைக்கும் எல்லா சொல்லும் அவர் நன்மை செய்கிற தேவனாய் நல்லவராய் இருக்கிறாரே. கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தி நம்ம ஒரு பாடலை நாம் பாடுவோமா? தேவன் நல்லவரே. ஆமென். இருக்கிற இடத்துல என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு கலந்து பாடுவோமே. தேவன் நல்லவரே, இயேசு நல்லவரே, தேவன் நல்லவரே, இயேசு நல்லவரே. ஒருவருக்கு ஒரு தீமையும் செய்யாத தேவன் நல்லவரே. ஒருவருக்கு ஒரு தீமையும் செய்யாத தேவன் நல்லவரே. ஒன்று சேர்ந்து உயர்த்திடுவோம் இயேசுவே, ஒன்று சேர்ந்து போற்றிடுவோம் இயேசுவே.
இரவெல்லாம் பாதுகாத்தா இந்த தீமையும் அணுகாமலே பகலெல்லாம் கூட வருவா தேவன் நம்மோடே இரவெல்லாம் பாதுகாத்தா இந்த தீமையும் அணுகாமலே பாதுகாக்கிறவராக இருக்கிறார். அவர் பாலாக்கும் கொள்ளை நோக்கும் நடமாடும் கொள்ளை நோக்கும் பாலாக்கும் கொள்ளை நோக்கும் கர்த்தர் நம்மளை தப்புவித்து வல்லமையாய் நம்மளை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த நாளிலும் கூட இன்னொரு பாடலை கூட தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி நாம் பாடுவோமா? ஆமென். அவரையே நம்ம நம்பி இருக்கிறோம். இன்னைக்கு நம்மளுடைய நம்பிக்கை அவர் மேல் நம்ம வைத்திருக்கிறோம். அதனாலதான் இந்த ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஆராதிக்கிறோம். இந்த நாளில் அவரை தேடுகிறோம், அவர் மேல் நம்பிக்கை வைக்கிறோம். அவர் தான் நம்மளுக்கு ஜீவன், அவர் தான் நம்மளுக்கு சத்தியம், அவர் தான் நம்மளுக்கு விடுதலையா இருக்கிறார். வாருங்கள் கரங்கள் தட்டி நாம் பாடுவோம். அப்ப உண்மையே நம்ம நம்பி வந்திருக்கிறோம், வேற யாரையும் நம்ம நம்பி இல்லை, உங்களையே நம்பி வந்திருக்கிறோம் என்று சொல்லி கருதி பாடுவோமா? ஆமென். கரத்தை பாடுவோமா? உம்மையே நம்பி உள்ளோமே செய்யா, உம்மையே நம்பி உள்ளோமே, உம்மையே நம்பி உள்ளோமே செய்யா, உம்மையே நம்பி உள்ளோமே. மறுபடியும் பாடுவோமா? உம்மையே நம்பி உள்ளோமே செய்யா, உம்மையே நம்பி உள்ளோமே. நீரே என் ஜீவன், நீரே என் சத்தியம், நீரே என் வழியா, நீரே என் ஜீவன், நீரே என் சத்தியம், நீரே என் வழியா. உம்மையே நம்பி உள்ளோமே செய்யா, உம்மையே நம்பி உள்ளோமே, உம்மையே நம்பி உள்ளோமே செய்யா, உம்மையே நம்பி உள்ளோமே. இன்றாலை வாக்காலை மாற்றி மாற்றி மதிலை தாண்ட செய்ய என்னை நீ பலப்படுத்தி கட்டி வழியை சுவையாக்கினே. இன்றாலை வாக்காலை மாற்றி மாற்றி மதிலை தாண்ட செய்ய என்னை நீ பலப்படுத்தி கட்டி வழியை சுவையாக்கினே. சொல்லுவோம். நீரே என் ஜீவன், நீரே என் சத்தியம், நீரே என் வழியா, நீரே என் ஜீவன், நீரே என் சத்தியம், நீரே என் வழியா. உம்மையே நம்பி உள்ளோமே செய்யா, உம்மையே நம்பி உள்ளோமே. பாடுங்க. உம்மையே நம்பி உள்ளோமே. நாட்களெல்லாம் எனக்கு ஆதரவாயிருந்தே, சத்துருக்கள் எனக்கு முன்பாய் முன்பாய் விழுந்திட
செய்தி பாடுவா சத்துருக்களை என் தேவன் எடுத்து போடுவாரே. உம்மையே நம்பி உள்ளோமே செய்யா, உம்மையே நம்பி உள்ளோமே, உம்மையே நம்பி உள்ளோமே செய்யா, உம்மையே நம்பி உள்ளோமே. வாங்க கடமை தட்டுங்க. ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், ஆபத்து காலத்தை என்னை நோக்கி நீ கூப்பிடு, நான் உனக்கு மறுபத்திரவு கொடுப்பேன், நான் உனக்கு அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொல்லியிருக்கிற ஆண்டவர் இன்றைக்கு நம்மளுக்கு முன்பதாய் கடந்து செல்கிறார். எத்தனை கொரோனா வந்தாலும், எத்தனை லாக்டவுன் வந்தாலும், தேவ பிள்ளையே, தேவனை நம்பி இருக்கிற பிள்ளையே, நீ பயப்படாத. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை நம்பினபடினால் அன்று பார்வோனை குறித்து வெளியே வரும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். ஏன் சமுத்திரம் முன்பதாக நின்ற போது என் தேவன் இரண்டாக படக்கச் செய்த அதே தேவன் இன்றைக்கு உன்னோடு கூட இருக்கிறார் அல்லவா? கரங்களை தட்டி நம் தேவனை ஆராதிப்போமா? எனக்கு இருக்கிற ஆபத்துகள், எனக்கு இருக்கிற எல்லா சத்துவின் காரியங்களை கர்த்தர் விழுந்து போக வைப்பார், கர்த்தர் விழுந்து போக வைப்பார் என்று சொல்லி தேவனை ஆராதிப்போமா? அவரை போல நல்ல தேவன் அல்ல, இன்றைக்கு விசாரிப்பதற்கு அவர் ஒருவரே போதுமானவராய் இருக்கிறார். கரங்களை தட்டி நம் தேவனை ஆராதிப்போமே. ஹல்லேலூயா. ஆபத்தின் நாட்கள் எல்லாம் எனக்கு ஆதரவாயிருந்தீ, சத்துருக்கு எனக்கு முன்பாய் விழுந்திட காண செய்தி. ஆதரவாய் சத்துருக்கு எனக்கு முன்பாய் விழுந்திட காண செய்தி. கரங்களை கண்களை மூடி நாம் ஆராதனை பண்ணுவோமா? இருக்கிற இடத்துல கூட எழுப்பி நிற்கலாம், பல நாள் படி நிற்கலாம். ஆபத்தில் வந்திருக்கிற தேவன் நமக்கு ஆதரவாக என்று சொன்னதை நோக்கி காத்து கண்களை மூடி தேவ பிள்ளைகளே குடும்பமாக ஒன்று சேர்ந்து என் தேவனை நோக்கி பார்த்துமையே நம்பி இருக்கிறேன். எனக்கு வேற வழி இல்லை, என் தேவன் காப்பதுதான் எனக்கு ஆதாரம், ஆதாரம் நீதானே என்று சொல்லி ஆண்டவரை மையப்படுத்துங்க. அவர்தான் நம்மளுக்கு ஜீவன். உங்க ஜீவனை கொடுத்து சொல்லி ஒப்புக்கொடுங்க. எனக்கு கையில ஒன்றும் இல்லை, நீங்க தான் எனக்கு சத்தியம், நீ தான் எனக்கு ஜீவன். உம்மையே நம்பி உள்ளோமே செய்யா, உம்மையே நம்பி உள்ளோமே. பாடுங்க. ஆமென். ஹல்லேலூயா. நம்பி உள்ளோமே. நீரே என் ஜீவன், நீரே என் சத்தியம், நீரே என் வழியையா, நீரே என் ஜீவன், நீரே என் சத்தியம், நீரே என் வழியையா. வழி தெரியலையே, வழி தெரியலையே, நீர்தான் எனக்கு வழி காட்டுகிறவர். நான் போய்கொண்டிருக்கிற பாதை மிகவும் கொடூரமாயிருக்கிறது. என்னுடைய பாதங்கள் எல்லாம் ஆண்டவரே கரடுமுரடு மேல நடந்ததுனால காயங்கள் ஏற்பட்டிருக்கிறது. கண்ணெட்டுகிற தூரத்துல எந்த ஒரு வெளிச்சம் எனக்கு தெரியலையே என்று காணப்படுகிற தேவ பிள்ளையே, கர்த்தர் உனக்கு வெளிச்சமா இருக்கிறார். வாய்களை திறந்த ஆண்டவரை நோக்கி பாருங்க, வாய்களை திறந்த ஆண்டவரை நோக்கி
நோக்கி பாருங்க. நீர்தான் எனக்கு வழி. நான் எங்க போனாலும் நீர்தான் எனக்கு வழி. என் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் நீர்தான் எனக்கு வழி. நீர்தான் எனக்கு உயிர் கொடுக்கிறவர், ஜீவனை கொடுக்கிறவர். கேளுங்க, வாய்களை திறந்து சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவரை நோக்கி கூப்பிடுவோம். அவர்தான் நம்மளுக்கு இந்த காலத்துல, இந்த நாட்களில், இந்த கஷ்டமான வேளைகளில் அவர் நம்மளுக்கு வழியாய் இருக்கிறார். ஆண்டவரை பார்த்து கேளுங்க, நீர்தான் எனக்கு வழி, நீர்தான் எனக்கு வழி. ஆண்டவரே, எவைகளெல்லாம் இடத்திலிருந்தெல்லாம் நான் தப்பித்து, எவைகளிடத்திலிருந்தெல்லாம் கர்த்தர் எனக்கு ஆண்டவரே கேடு வருகிறதுக்கு முன்பதாய் என் கூடாரத்தை ஆண்டவரை மறைக்கிற தேவனாய் இருக்கிறீங்களே, உங்களுடைய கூடாரத்துக்குள்ள ஒளித்து வைக்கிற தேவனாய் இருக்கிறவரே, வழி தெரியாமல் இருக்கிற எனக்கு நீர் வழி காட்டுகிறவராய் இருக்கிறீங்க. ஆகாரே, நீ எங்க போய் கொண்டிருக்கிறாய் என்று சொல்லி கூப்பிட்ட போது ஆண்டவரே எங்க போவதென்று தெரியாமல் நின்று கொண்டிருந்த ஆகார கர்த்தர் வழி காட்டுகிற தெய்வமாய் காணப்பட்டவர். இன்றைக்கும் எங்களுக்கு தென்படுவீராக. வாய்களை திறந்து கேளுங்க, எங்களுக்கு தென்படுவீராக, எங்களுக்கு தென்படுவீராக. எங்களுக்கு வழியை காட்டுங்க ஆண்டவரே, எங்களுக்கு வழியை காட்டுங்க. இந்த லாக்டவுன் காலத்துல ஆண்டவரே எங்கேயும் போக முடியாமல், உழைக்க முடியாமல், உழைப்பே இல்லாமல், வேலை இல்லாமல், வருமானம் இல்லாமல் ஆண்டவரே எங்கும் நெருக்கப்பட்டிருக்கிற இந்த சூழ்நிலைகளில் நீர் எங்களுக்கு வழியை காட்டுவீராக, உம்முடைய வழியை காட்டுவீராக. ஆண்டவரே, உன் வழிகள் என் வழிகள் அல்ல, உன் யோசனைகள் என் யோசனைகள் அல்ல என்று சொன்னீரே. இன்றைக்கு உங்க வழியை காட்டுங்கப்பா. கேளுங்க, வாய்களை திறந்து, நான் அதை செஞ்சிடலாம் இதை செஞ்சிடலாம் என்று நினைத்தேனே, இன்றைக்கு ஒன்றும் இல்லாமல் என் தேவனுடைய பாதத்தை பிடித்து நான் செபிக்கிறேன். உங்க வழியை காட்டுவீராக. வாய்களை திறந்து கேளுங்க, கர்த்தர் உங்களுக்கு ஒரு வழியை காட்ட போதுமானவர். ஓ தேவ மகிமை இந்த காலை நேரத்தில் உங்களுடைய வீடுகளுக்குள்ள இறங்கி வருகிறது. வழி காட்டுகிறவராய் கடந்து வருகிறார். என் சமூகம் உனக்கு முன்பதாய் கடந்து செல்லுகிறது. ஓ இந்த நாட்கள்ல விளைவினத்தில் இருக்கிற தேவ பிள்ளையே, கர்த்தர் உனக்கு வழியாய் இருக்கிறார். கர்த்தர் உனக்கு குணமளிக்கக்கூடிய வழியாய் இருக்கிறார். அவருடைய பாதைகள் இந்த நாளில் ராஜ்யமிக கடமை ஒளிமைகளாய் இருக்கிறது. ஓ ரிமனரதனரவா. வாய்களை திறந்து அந்நிய பாஷைகளை பெற்றிருக்கிற தேவ பிள்ளையே, உன் வீட்டில் தேவனுடைய ஆவிக்குள்ளாய் எழும்பி செவி. கர்த்தர் உனக்கு வழியாய் இருக்கிறார். கர்த்தர் உனக்கு சத்தியமாய் இருக்கிறார். கர்த்தர் உனக்கு ஜீவனாய் இருக்கிறார். அந்த ஜீவன் உனக்கு பலனை கொடுக்கும். அந்த சத்தியம் உனக்குள்ளே புதிய பெருமை கொடுக்கும். தேவன் இந்த நாட்கள் ஒரு புதிய வழியை உனக்குள்ளே காட்டுகிறவராய் இருக்கிறார். அவருடைய மகிமையின் வேகம் இறங்கி வருகிறது. உங்களுடைய வீட்டை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. ஓ இந்த நாளில் கர்த்தரே உனக்கு தீபிய வெளிச்சமாய் இருக்கிறார். கர்த்தரே உனக்கு நீதியின் சூரியனாய் இருக்கிறார். ஓ நன்றி ஆண்டவரே. வாய்களை திறந்து கரங்களை தட்டி நீதாராமா சகதராரி அக்கரலராமா. ஓ பெற்றுக்கொள்ளுங்கள். அப்படிப்பட்ட ஒரு தேவனுடைய வழி நடத்துதல, அப்படிப்பட்ட ஒரு தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்ளுங்க. எஸ் எஸ் அப்படி நாமத்தை சொல்லும் போது இந்த நாட்கள்ல எல்லா காரியங்களும் கர்த்தர் உனக்கு நேர்த்தியாய் செய்து முடிக்கிறவர். எல்லா நாமத்துக்கு மேலான நாமம் படைத்திருக்கிற தேவனுடைய நாம மேலான நாம, வழியை காட்டுகிற நாமமா இருக்கிறதே. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். நீராஜா இயேசுவின் நாமத்தில் ஆராதனை. ராஜா
அவன் சொன்னான், என் தேவனுடைய வலது பக்கத்தில் நான் வைத்திருக்கிறபடியா நான் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை என்று சொன்னானே. இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையில ஒரு அசைக்கப்படாத ஒரு நம்பிக்கையா நீங்க இருக்கிறபடியான ஆண்டவரே, இந்த நாட்கள்ல உலகத்தையே அசைத்துக் கொண்டிருக்கிற அச்சுறுத்தல்களும் கவலைகளும் எங்களை நெருக்கி வந்தாலும் அசைக்க விடாதபடி இருக்கக்கூடிய தேவனாகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தை இந்த நேரத்தில் உச்சரித்து ஆராதிக்கிற வேளையில் ஆண்டவரே, எங்களை நெருக்கினவைகள் அகன்று போகட்டும், எங்களை ஒடுக்கினவைகள் அகன்று போகட்டும், எங்களை கண்ணீர் வடிக்க வைத்தவைகள் ஆண்டவரே மறைந்து போகட்டும், எங்களை பயமுறுத்தின எல்லா தீமைகளும் இந்த நேரத்தில் ஆண்டவரே எங்களுக்கு தூரமாவதாக. உங்களுடைய அன்பு எங்களுக்கு அருகாமையில கடந்து வரட்டும் அப்பா. எங்களுடைய திகழ்கள் எங்களுக்கு தூரமாய் போகட்டும். உங்களுடைய அன்பு, உங்களுடைய அன்பு வாய்களை திறந்து கேட்பீங்களா? உங்களுடைய அன்பு என் ஆண்டவரே, உங்களுடைய அன்பு இந்த நேரத்தில் ஆண்டவரே எங்கள் மேல் உருக்கி ஊற்றப்படட்டும். எங்கள் தலையை நினைப்பதாக, செபிக்கிற பிள்ளைகளுடைய தலைகளை நினைப்பதாக, முழங்கால் படியிட்டு கண்ணீரோடு செபிக்கிற பிள்ளைகளை, ஐயோ நான் என்ன செய்வேன் என்று தெரியாமல் கதறிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு என் தேவனுடைய அன்பு அந்த சிலுவையில செய்து முடித்த தேவ வல்லமை இந்த நேரத்தில் ஒவ்வொரு முழங்கால்களுக்குள்ளாக எழும்பட்டும். சில வேளையில் எழும்பட்டும், சில வேளையில் எழும்பட்டும். தோல்விக்குள்ளாய் போய்கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஜெயப்படுத்தும்படியாக ஆண்டவரே, தோல்விக்கு நேராய் போய்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை என் தேவன் ஜெயப்படுத்தும்படியாக இந்த நேரத்தில் கரைகளை பிடித்து தூக்குவீராக. குழியில போன யோசேப்ப என் தேவன் ஜெயிக்கும்படியாய் தூக்கினீரே, இன்றைக்கு எங்களையும் தூக்குங்கப்பா. இந்திய தேசத்து மக்களை தூக்குங்கப்பா. இந்த மதுரையில வாழ்கிற பிள்ளைகளை தூக்குங்கப்பா. தமிழ்நாட்டில் ஆண்டவரே குழியில காணப்படுகிற பிள்ளைகளை, கொரோனாவினால் சிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளை தூக்குங்க. உங்க அன்பின் பிரசனம் வந்தால் போதும். என் கர்த்தருடைய கிருபை மாறாதவைகள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வேலைக்கு போக முடியல, எல்லா பிரச்சனைகளும் எங்களை சுத்தி சுத்தி வருகிறது. என்ன செய்ய போறோம் என்று சொல்லி எத்தனை பேர் கலங்கி கொண்டிருக்கிறாங்க. எத்தனையோ பேர்கள் ஆண்டவரே என்ன செய்ய போகிறோம் என்று தெரியாமல் இருக்கிறவர்களுக்கு வழியை காட்டுவீராக. நீர் உம்முடைய அன்பு எங்களுக்கு வழி காட்டட்டும். சீசர்களுக்கு கர்த்தர் வழியை காட்டினீரே. எம்மாவூருக்கு போன சீசர்களுக்கு வழியை காட்டினீரே. பின்வாங்கி போன பேதுருவுக்கு கர்த்தர் ஆண்டவரே உணவளித்து அவனை மறுபடியும் தாங்கினீரே. இன்றைக்கு எங்களையும் கர்த்தர் தாங்குவீராக. உம்முடைய அன்பு எங்களை தாங்கட்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? அவர் நம்மளுக்கு முன்பதாய் கடந்து செல்கிறவர், நம்முடைய தேசத்துக்கு முன்பதாய் கடந்து வந்து நிற்கிறவராக, உங்க வீட்டுக்கு முன்பதாய் நிற்கிறவராக இந்த நாள் அவருடைய பிரசன்னம் இந்த இடத்துல கடந்து வந்திருக்கிறது. தேவ பிள்ளையை கரங்களை உயர்த்தி ஜெபிக்கிற வேளையில கர்த்தர் நீ இருக்கிற இடத்துல எல்லாம் கர்த்தர் தம்முடைய நிழலை கர்த்தர் கட்டளையிடுகிறவரா இருக்கிறார். வாயில திறந்து ஜெபிக்கிறீங்களா? எஸ், தேவனுடைய நிழல் உங்களை மூடி காக்கும்படியா இறங்கி வருகிறது. கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்க்கிறதை போல உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவர் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவார். ஆராதிக்கிற பிள்ளையே வாயில திறந்து ஜெபி, வாயில திறந்து ஜெபி, வாயில திறந்து ஜெபி. இந்த நேரத்தில் கர்த்தருடைய சிறகு, கர்த்தருடைய கிருபை இந்த நேரத்தில் கடந்து வருகிறது. கர்த்தருடைய கிருபை கடந்து வருகிறது. என் தேவன் உங்களுடைய சமூகத்துக்கு முன்பதாய் நிழலாய் கடந்து வந்திருக்கிறார். உன் வீட்டுக்கு முன்பதாய் கர்த்தர் நிழலாய் வந்திருக்கிறார். நம்முடைய தேசத்துக்கு முன்பதாய் கரங்களை உயர்த்தி ஜெபிக்கிற
கொரோனாவினால் பாதிக்கப்பட்டு கடன் பிரச்சனையில இருக்கிறவர்கள் இந்த லாக்டவுன்ல என்ன செய்வோம் என்று சொல்லி தெரியாமல் வேதனையில் இருக்கிறாங்க. தெய்வ பிள்ளைகளே, இந்த நாளில் எத்தனையோ பேர்கள் வீட்டு வாடகை கொடுக்க முடியல, வாங்கின பணங்களை கொடுக்க முடியல, தரேன்னு சொன்னதை நம்மளுக்கு தெரியல, லாக்டவுன் போட்டுட்டாங்க, கொடுக்க முடியாத அவமானம், கேவலம். நம்மளுடைய வாழ்க்கையில் எவ்வளவு நெருக்கம். எத்தனையோ பேர்கள் இப்படிப்பட்ட கஷ்டத்தில் இருக்கிறாங்க. நேரத்தில் கண்களை மூடி நாம் அப்படிப்பட்டவர்களுக்காய் நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, வீட்டு வாடகை கொடுக்க முடியல, ஒவ்வொரு காரியத்தை சில பேரால கரண்ட் பில் கூட கட்ட முடியாம பரிதபித்துக் கொண்டிருக்கிறாங்க. என்ன செஞ்சா பிழைக்கலாம் சொல்லி தெரியாம இருக்கிறாங்க. கரங்களை உயர்த்தி அவங்களுக்காய் ஜெபிங்க. வாய்களை திறந்து இந்த நேரத்துல வாய்களை திறந்து ஜெபிங்க, வாய்களை திறந்து ஜெபிங்க. எங்களுடைய வீட்டு காரியங்களை கர்த்தர் கண்ணோக்கி பார்ப்பீராக. கடன்ல இருக்கிறவர்கள், நெருக்கத்தில் இருக்கிறவர்கள் வாய்களை திறந்து ஜெபிப்பீங்களா? எஸ், அப்படிப்பட்டவர்களுக்காய் மற்றவங்களும் ஜெபிங்க. அதனால நம்முடைய சபையில அருமையான தேவ பிள்ளை ஜெபிக்கிற வேளையில, அருமையான ஜெனிடா ஜெபிக்கிற வேளையில வேகமாய் வாய்களை திறந்து ஜெபிக்கிறீங்களா தேவ பிள்ளைகள்? இசையா கேளுங்க, கேளுங்க. அப்பா, அந்த வேலையிலையும் கூட ரட்சி ஆண்டவரே. அப்பா, லாக்டவுன்லயும் கூட ரட்சி ஆண்டவரே. அப்பா, வருமானம் இல்லாம இருக்கிற எல்லா குடும்பங்களையும் ரட்சி உமது கருத்துல ஒப்படைக்கிறோமே ரட்சியா. ஆவியானவரே, அப்பா உங்க கூட இருந்து ரட்சி ஆண்டவரே. அப்பா, நீர் வழி நடத்துவீராக ரட்சியா. ஆவியானவரே, அப்பா இந்த கொரோனா வேலையிலையும் கூட ரட்சி ஆண்டவரே. அப்பா, ஆண்டவரே, அப்பா சம்பளம் இல்லாம ரட்சி ஆண்டவரே. எத்தனையோ குடும்பங்கள்ல ரட்சி ஆண்டவரே. அப்பா, பட்டினியா இருக்கிற ராஜா இந்த சூழ்நிலையிலையும் கூட தகப்பனே. அப்பா, உங்களுடைய கரத்தை நீட்டி ரட்சி ஆண்டவரே. உங்களை வழி நடத்த போறதுக்காக நெஞ்சோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோமே ரட்சியா ஆண்டவரே. அப்பா, அந்த பிள்ளைகளுடைய கண்ணீரை காண்கிற தேவன் நீங்க ரட்சியா. ஆவியானவரே, கரத்தை தூக்கி ரட்சி ஆண்டவரே. அப்பா, நீங்க வழி நடத்துவீராக ரட்சியா. ஒவ்வொரு குடும்பங்களையும் ரட்சி ஆண்டவரே. அப்பா, அந்த கொரோனா வேலையிலையும் கூட ரட்சி ஆவியானவரே. அப்பா, எத்தனையோ ரட்சி ஆண்டவரே. அப்பா, ரட்சி ஆண்டவரே. அப்பா, ஆண்டவரே அழுது கொண்டு இருக்கிறார்களே தகப்பனே, நீங்க அவங்களுக்கு ஆதரவா இருப்பீராக ரட்சியா. அப்பா, வீட்டு வாடகை செலுத்த முடியாம ரட்சி ஆண்டவரே. அப்பா, அவமானங்கள் ரட்சி ஆண்டவரே. அப்பா, எவ்வளவு பரீட்சைகளை கேட்டு கொண்டிருக்கிறதான அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ரட்சி ஆண்டவரே. அப்பா, நீங்க கிருபை பாராட்டுவீராக ரட்சியா. ஆவியானவரே, அப்பா நீங்க கூட இருந்து வழி நடத்துங்க ரட்சியா ஆண்டவரே. அப்பா, இதன் மூலமா ரட்சி ஆண்டவரே. அப்பா, அரசாங்கத்திற்கு ரட்சி ஆவியானவரே ஒரு ஞானத்தை கொடுப்பீராக ரட்சியா. லோன் கட்ட முடியாம இருக்கிறாங்கப்பா, அந்த பிள்ளைகளுக்கு ரட்சி அரசாங்கம் ஒரு முடிவு எடுக்கட்டும். கிருபையை ஊட்டுவீராக ரட்சியா. அப்பா, இதற்கு என்ன நடவடிக்கைகள் எடுக்கணுமோ ரட்சியா எடுக்க வைங்க, எடுக்க உதவி செய்வீராக ரட்சியா ஆண்டவரே. அப்பா, நீர் உன்னதமான தேவன் ரட்சியா. ஆவியானவரே, அப்பா நீங்க எங்க எல்லாரையும் ரட்சி ஆண்டவரே. அப்பா, கூட்டிக் கொண்டு நன்றி ஆண்டவரே. ஆவியானவரே, அப்பா ஸ்தோத்திரம். எல்லாம் நிச்சயம் ரட்சியா. நீங்க கேட்டு பதில் கொடுக்க ஸ்தோத்திரிக்கிறோம் ரட்சியா. எஸ், ரட்சியா ஆவியானவரே, எங்க விண்ணப்பங்களை கேட்டதற்காய் ஆமென். உமக்கே மகிமை உண்டா. கரங்களை தட்டி ஆண்டவர் இந்த ஜெபத்தை கேட்டு அரசாங்கத்துல இந்த நாட்களில் நம்மளது சார்பாய், ஏழை எளியவர்கள் சார்பாய், கடன் பிரச்சனை நெருக்கமாய் இருக்கிறவங்களுக்கு சார்பாய், என் தேவன் மக்களுடைய சார்பாய், ஏழை எளியவர்கள் ஜனங்களுக்கு சார்பாய் கர்த்தர் சில காரியங்களை இடைபடும்படியாக ஆண்டவரே கிரியைகளை செய்ய கர்த்தர். ஆண்டவரே, கடன் பிரச்சனை இருக்கிறவர்களுக்கு, லோன் கட்ட முடியாமல் இருக்கிறவங்களுக்கு, ஆண்டவரே வீட்டு வாடகை கரண்ட் பில் கட்ட முடியாமல் இருக்கிறவங்களுக்கு என் தேவன் கிருபை பாராட்டுவீராக. அடுத்ததாக நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த புதிய கல்வி ஆண்டுல, அதாவது 2021 2022 வரைக்கும் நடக்கக்கூடிய இந்த கல்வி ஆண்டு அகாடமிக் இயர் துவங்க இருக்கிறது ஜூன் மாதத்துல. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய வீரியத்தின் காரியத்தினால அநேகர் செத்து குவிகிறதுனால துறக்குமோ துறக்காதோ என்ற ஒரு பெரிய கேள்விகள் காணப்படுகிறது. இந்த நாளில தேவ பிள்ளையே, நம்முடைய பிள்ளைகள் வீட்டில இருந்து ஆன்லைன்ல படிச்சா நல்லா படிக்க முடியாது. அது நல்ல காரியங்கள் உண்மைக்கே கிடையவே கிடையாது. இந்த நாட்கள்ல
எல்லா பிள்ளைகளுக்காய் கரங்களை உயர்த்தி ஜெபிங்க. ஸ்கூலுக்கு போனாதான், காலேஜுக்கு போனாதான் இந்த நாட்கள்ல பிள்ளைகளுடைய படிப்பு ஞானம் பெருகும். அந்த பிள்ளைகளுக்கு சிறந்த காரியங்கள் வெளியே வரும். கர்த்தர் இந்த நாட்களில் அப்படிப்பட்ட காரியங்கள் உண்டாகட்டும். காலேஜில் சீட்டு கிடைக்காம ஸ்கூலுக்கு அலைமோதி கொண்டிருக்கிற எல்லா நிலைகளும் இந்த வருஷத்துல, இந்த மாதத்துல கர்த்தர் ஒரு தீர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி நம்மளுடைய சகோதரி ஏஞ்சல் ஜெபிக்கிற வேளையில, மகள் ஜெபிக்கிற வேளையில கூட சேர்ந்து ஜெபிக்கிறீங்களா? ஆண்டவர்கிட்ட கேளுங்க. இந்த வருஷம் ஆண்டவரே, இந்த மாதத்துல கர்த்தர் பேசி எப்படியாவது ஸ்கூல் காலேஜ் திறக்கணும். ஆண்டவரே, எல்லாருக்கும் சரியான சீட்டுகள் கிடைக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஜெபிங்க, ஜெபிங்க, வாய்களை திறந்து. நன்றி ஆண்டவரே. படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கெல்லாம் சீட்டுகளை வாங்கி கொடுங்க. தரப்போகிற கிருபைகளுக்காய் நன்றி ஆண்டவரே. நன்றி, நன்றி. ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். கருணையின் கரத்தால் காத்தீரையா, புது வழி திறந்து என்னை நடக்க செய்தி, துக்கத்தின் நேரம் கைவிடாதிருந்தே, தன்னாடும் என்னை தாங்கி நீரே. கேட்டு எங்களை இந்த ஆராதனையில் வழி நடத்தி உடைய கருணையை காட்டி எங்களுக்கு முன்பதாய் நீர் நடந்து செல்கிறவராய் இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு வழிகாட்டி ஆண்டவரே. இந்த ஆராதிக்கிற வேளையில எங்களுக்கு நீர் நல்ல ஒரு வழிகாட்டியா இருக்கிறீங்க. தெரியாதவைகளை கத்து தெரிய வைத்து எங்களுக்கு காரியங்களை நடத்தி கொடுக்கிற தெய்வமாய் இருக்கிற ஒரு நம்பிக்கையை ஊற்றி தந்ததுக்காய் ஸ்தோத்திரம். சகல துதி கன மகிமை எல்லாம் என் ஆண்டவர் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். அது மாத்திரமல்ல, புதிதாய் இன்றுதான் எங்களோடு இந்த ஆராதனையில நீங்கள் கலந்து கொண்டிருப்பீர்கள் என்றால் உங்களது ஜெப விண்ணப்பங்கள் மற்றும் சாட்சிகளை கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது போனில் தொடர்பு கொண்டோ நீங்கள் தெரிவிக்கலாம். ஆமென். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால நம்முடைய துதியின் வாசல் சபை துவங்கி 6 வருடங்கள் முடிந்து 7ஆம் வருடத்திற்குள் அடியெடுத்து
வைக்கிறோம். நன்றாய் கரங்களை உயர்த்தி கர்த்தாவே கர்த்தருக்கு நன்றிகளை ஏறெடுப்போமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென். எனவே கர்த்தருக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாய் ஒரு புதன்கிழமை மாலை 8 மணிக்கு ஒரு சிறப்பு நன்றி செலுத்தும் ஆராதனை, ஸ்பெஷல் தேங்க்ஸ் கிவிங் சர்வீஸ் நமது கேட் ஆஃப் பிரைஸ் சர்ச் என்கிற யூடியூப் சேனலில் ஒளிபரப்பாகும். இதில் நமது சபையை மிகவும் நேசிக்கிற நமது ஆவிக்குரிய தகப்பனும் தூத்துக்குடி IPM பேராலயத்தின் மூத்த போதகரும் பிஷப் பாஸ்டர் ஸ்டீஃபன் அவர்கள் நமது சபையாருக்கு சிறப்பு தேவ செய்தியை கொண்டு வர இருக்கிறார்கள். எனவே தேவ பிள்ளைகள் யாவரும் இந்த புதிய வருடத்திற்குள் நுழையும் நம்முடைய சபைக்கு கர்த்தர் என்ன வார்த்தையை தர ஆயத்தமாய் இருக்கிறார் என்று கேட்பதற்கு ஆயத்தமாகும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, உங்களது நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு அந்த ஆராதனையின் லிங்கை நீங்க ஷேர் பண்ணுமாறு அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து இந்த லாக்டவுன் முடிகிற வரையில எல்லா ஞாயிறு ஆராதனைகளும் வழக்கம் போல் நமது கேட் ஆஃப் பிரைஸ் சர்ச் என்கிற யூடியூப் சேனலில் ஒளிபரப்பாகும். சபையார் யாவரும் அதில் கலந்து கொள்ளுமாறு அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இந்த வாரம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணுகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் நாங்கள் மனதார இந்த சபையில இருந்து வாழ்த்துகிறோம். எரேமியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் சொல்லப்பட்டது போல கர்த்தர் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வர பண்ணி அவர்களை குணமாக்கி பூரண சமாதானத்தை இந்த புதிய வருடத்துல கொண்டு வர பண்ணுவாராக. ஆமென். பிறந்த நாள் திருமண நாள் காணுகிற தேவ பிள்ளைகளை வாழ்த்தி வீடியோவை வழக்கம் போல இந்த ஆராதனை முடிந்தவுடன் நமது சர்ச் வாட்ஸ்அப் குரூப்ல நாம பதிவிடுவோம். நமது சபை மக்கள் யாவரும் அந்த தேவ பிள்ளைகளை வாழ்த்தி அவர்களுக்காய் ஜெபிக்கும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது கூட கர்த்தருக்கென்று நாம் காணிக்கைகளை செலுத்துகிற வேளை, இந்த வாரம் கர்த்தருக்கென்று நீங்கள் கொடுக்க இருக்கிற தசமபாக காணிக்கைகள், ஆராதனை காணிக்கைகளை உங்க கரங்களை எடுத்துக்கொள்ளுங்க. இதுவரைக்கும் அநேகர் கூகுள் பே மூலமாக, பேங்க் அக்கவுண்ட் மூலமாக உங்களது தசமபாக காணிக்கைகள், ஆராதனை காணிக்கைகளை செலுத்தியுள்ளீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள்ல கூட ஸ்கிரீனில் இப்பொழுது காணப்படுகிற போன் பே எண் மூலமாகவோ, கூகுள் பே எண் மூலமாகவோ, பேங்க் அக்கவுண்ட் மூலமாகவோ நீங்கள் உங்களது காணிக்கைகளை செலுத்தலாம். அப்படி இல்லை என்றால் உங்களது காணிக்கை கவர் இருக்கும் என்றால் காணிக்கை கவரில் காணிக்கைகளை வைத்துக்கொண்டு நீங்கள் உங்க பைபிள்ல வைத்துக் கொள்ளுங்கள். சபைக்கு நீங்கள் அடுத்ததாய் வரும் பொழுது நீங்கள் கர்த்தருக்கென்று படைக்குமாறு அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருக்கென்று ஒரு பாடலை, ஒரு விசேஷித்த தேவ பாடலை பாடும் பொழுது காணிக்கைகளை படைக்குமா? கிருபை எனக்கு போதும்
ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய பலவீனத்துல கர்த்தருடைய பலன் பூரணமாய் விளங்கும். வியாதியோட இருக்கிறீங்களா, வருத்தத்தோட இருக்கிறீங்களா, கண்ணீரோட இருக்கிறீங்களா, கர்த்தருடைய பலன் இந்த வாரத்துல பூரணமாய் விளங்க போகிறது. கண்களை மூடி இருதயத்தின் மேல கரங்களை வைத்து ஜெபிக்க போகிறோம். கர்த்தாவே, நீர் எங்களுக்கு கொடுத்த பலத்தின் நிமித்தமாய் இதுவரையில கர்த்தாவே எத்தனையோ வேளை நாங்கள் தடுமாறி உள்ளத்துல தடுமாற்றத்தோடு வேதனையோடு பலன் குன்றினவர்களாய் காணப்பட்டிருக்கிறோம். ஆயினும் நீர் கொடுத்த ஆண்டவரே பலத்தின் நிமித்தமாய் அப்பா நீங்க தந்த இந்த சம்பாத்தியத்துல ஒரு சிறு பகுதியை உமக்கென்று நாங்கள் விதைத்திருக்கிறோம் ஐயா. இந்த விதைகளை ஆபேலையும் ஆபேலின் காணிக்கையும் அங்கீகரித்த தேவன் என்னையும் எங்கள் குடும்பத்தையும் எங்கள் காணிக்கையும் நீர் அங்கீகரிப்பீராக. விசேஷமா இருதயத்தின் மேல கரங்களை வைத்து ஜெபிக்கிறோம். எங்கள் இருதயத்திற்கு ஏற்ற தேவ வார்த்தையை இப்பொழுது இந்த பலிபீடத்தில் இருந்து நீர் கொடுக்க போவதற்காய் கோடான கோடி நன்றி ஐயா. ஆண்டவரே, இந்த செய்தியின் வேளையில நாங்கள் கேட்க இருக்கிறதான வார்த்தைகள் இதுவரையில எங்க மனதுல கேள்விக்குறியோடு இருந்த காரியங்கள், இதுவரையில நாங்கள் ஆண்டவரே ஏராளமான குழப்பத்தோடு இருந்ததான ஆண்டவரே காரியங்களுக்கு அப்பா ஒரு பலத்த ஒரு விடையாய் காணப்படுவதாக. விசேஷமா இந்த பலிபீடத்திலிருந்து இப்பொழுது வருகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆண்டவரே உம்முடைய அக்கினி தழலால் எங்களது ஒவ்வொருவருடைய உள்ளத்தையும் நிரப்ப போகிற தயவிற்காய் நன்றி. தலைக்கு மேல கரங்களை வைத்து ஜெபிப்போமா. கர்த்தாவே, எங்க சிந்தைகளை ஆட்கொள்கிறவர் நீர். இந்த செய்தியை கேட்க கூடாதபடி எங்களை திசை திருப்புகிற பொல்லாத எல்லா சத்துருவின் கிரியைகள் ஸ்கிப் பண்ணி பார்க்கக்கூடிய காரியங்கள் ஆண்டவரை தேவையில்லாமல் ஆண்டவரை காணப்படுகிற நெட்வொர்க் பிரச்சனைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால அதமாக்கப்படுவதாக. உம்முடைய வார்த்தையை எந்த பொல்லவங்கானின் எந்த அஸ்திரங்களும் ஆண்டவரே டிஸ்டர்ப் பண்ணாத வண்ணம் நீர் வேலையெடுத்து பாதுகாத்துக் கொள்வீராக. எங்களை தாழ்த்துகிறோம், நீர் மகிமைப்படுங்க, எங்களை வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த நாளில் ஜூன் மாதத்துல முதலாவது ஞாயிற்றுக்கிழமை உங்களோடு சேர்ந்து தேவன் ஆராதிக்கும்படியாய் கொடுத்த மகா பெரிய கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன். நீங்களும் நானும் ஆராதித்த போது தேவன் நம்மளோடு அவருடைய பிரசன்னத்தினால இடைப்பட்டார். அவர் தெளிவாக நம்மளுக்கு சொன்ன வார்த்தைகள், இடைப்பட்டு நம்மளோடு கர்த்தர் வியாபித்து கொடுத்த வார்த்தைகள், நான் உங்களுக்கு வழிகாட்டியாயிருப்பேன். நிச்சயமாய் நான் நம்புகிறேன். இந்த நாட்களில் அநேக நெருக்கங்கள் நம்மளுக்கு வழி தெரியாமல் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. அநேக நெருக்கங்கள் மத்தியில வழி தெரியாதபடி நாம் காணப்பட்டு கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நிச்சயமாய் நம்மளுக்கு வழிகாட்டுவார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் பார்வோன் கிட்ட இருந்து கர்த்தர் வழிகாட்டி, ஆண்டவர் சிவந்த சமுத்திரத்திலிருந்து கர்த்தர் வழிகாட்டி, கர்த்தர் யோர்தானையும் கடக்க செய்து, கர்த்தர் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு நேராய் வழிகாட்டியாய் காணப்பட்டிருந்தார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, நாளில கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் நம்மளுக்கு வழியாய் இருக்கிறார். கட்டாயம் தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிப்போம், தேவனுடைய வார்த்தையை நாம் பிடிப்போம். அந்த வார்த்தை நிச்சயமாய் நம்மளுக்கு வழிகாட்டுதலாய் காணப்படும். பாருங்கள், இந்த நாளிலும் கூட தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்போம். நாட்களில் கூட அநேக நஷ்டங்களை நாம் சந்தித்திருக்கிறோம். தேசம் நஷ்டத்தை சந்தித்திருக்கிறது, உலகம் நஷ்டத்தை சந்தித்திருக்கிறது. அநேக தொழில்கள், தொழிற்சாலைகள், அநேக குடும்பங்கள், தனி நபர்கள், அநேக நிறுவனங்கள் நஷ்டங்களை சந்தித்திருக்கிறது. நாம் யாவருக்கும் தெரிந்த ஒரு காரியம், அநேக இழப்புகள், அநேக தோல்விகள், அநேக காரியங்கள் நம்மளுடைய தேசத்துல, நம்மளுடைய வாழ்க்கையில காதார கண்ணார அநேக காரியங்கள் நடந்திருக்கிறது. ஆனா ஒன்று நிச்சயம், ஆண்டவர் நஷ்டத்தின் மத்தியில தான் நன்மையை வழங்க செய்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த நாளிலும் கூட நாம் தியானிக்க போகிறோம், நஷ்டத்தின் மத்தியில தேவன் நம்மளுக்கு நன்மை செய்கிறவராய் இருக்கிறார். வாசிப்போம். அதற்கு அடையாளமாக ஆதியாகமும் 31ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை எடுத்து நீங்களும் நானும் வாசிப்போம். வாசியுங்கள். உங்கள்
தகப்பனோ என்னை வஞ்சித்து என் சம்பளத்தை 10 முறை மாற்றினான். என் சம்பளத்தை ஒரு தடவல்ல 10 முறை மாற்றினான். ஆனாலும் அவன் எனக்கு தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை என்று சொல்லப்படுகிறது. இது யாக்கோபு சொல்லுகிற வார்த்தையாக இருக்கிறது. யாக்கோபுக்கு அவனுடைய மாமா அநேக வேலைகளை அவனிடத்திலிருந்து வாங்கி கொண்டு அவனுக்கு சரியான சம்பாத்தியம் கொடுக்காமல் பல விதத்தில் அவனை ஏமாற்றினது உண்டு. அவனுடைய திருமணத்தில் ஏமாற்றினது உண்டு, அவனுடைய வேலை காரியத்தில் ஏமாற்றினது உண்டு. பல காரியங்களை ஏமாற்றப்படுகிறது நாம் தெளிவாய் வாசிக்க முடியும். அவனுடைய குடும்பத்தாரும் அதை அறிந்திருக்கிறார்கள். அவனுடைய ஏமாற்றத்துல யாக்கோபு ஒன்று அறிகிறான். ஒன்றை குறித்து அவன் சொல்லுகிறான், எத்தனை தடவை 10 அல்ல 11 தடவை ஏமாற்றினாலும் என் தேவன் 12வது தடவை எல்லாவற்றுக்கும் சேர்த்து நஷ்டத்துக்கு எனக்கு ஈடு கொடுத்து நன்மையை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி யாக்கோபு சொல்லுகிறான். அவனுடைய வாழ்க்கையில் நீங்கள் நானும் தெளிவாய் கண்டடைய முடிகிறது. பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில தோல்விகள் மேல தோல்விகளை அடைந்திருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையில இழப்புகளுக்கு மேல இழப்புகளை அடைந்திருக்கலாம். ஆனா ஒன்று நிச்சயம், முடிவு சம்பூர்ணமாய் முடியும். முடிவு தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. வேதத்துல சங்கீதத்துல இப்படியாக ஒரு வசனம் சொல்லப்படுகிறது, குதிரை யுத்த நாளுக்காய் ஆயத்தப்படுத்தப்படும், ஜெயமோ கர்த்தரிடத்திலிருந்து வரும் என்று சொல்லப்படுகிறது. முடிவு ஜெயம், அந்த நன்மையான ஜெயம். கர்த்தர் நஷ்டத்தை அனுபவித்துக் கொண்ட நம்மளுக்கு நன்மையான ஜெயத்தை அவருடைய கரத்திலிருந்து வாய்க்க பண்ணுகிறவைகளாய் இருக்கிறது. ஆகையால் இந்த நாட்களிலும் கூட யாக்கோபனுடைய மாமா அவனுக்கு எத்தனை முறை அவனுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தினாலும், அவன் வளரக்கூடாதபடிக்கு அவனை கட்டுப்படுத்தி இருந்தாலும், ஆனால் யாக்கோபு ஒன்றை அறிந்தான், ஒன்றை சொல்லுகிறான். அவன் என் தேவனோ அவனுக்கு அவன் தீமை செய்ய விடாதபடிக்கு ஆண்டவர் இடம் கொடுக்காதபடி எனக்கு நன்மை செய்தார் என்று சொல்லி யாக்கோபு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த நாட்களிலும் நீங்களும் நானும் இந்த உலகத்தில் அநேக காரியத்தில் அநேக சூழ்நிலைகள் நிமித்தமாய் நஷ்டம் அடையலாம், நெருக்கப்படலாம். ஆனால் ஒன்றே ஒரு காரியம், தேவன் நம்மளுக்கு நன்மையை கொடுக்கிறவராய் இருக்கிறார். இந்த நாட்களிலும் கூட தேவன் நம்மளுக்கு எப்படிப்பட்ட செயலை அங்கீகரித்து நம்மளுக்கு ஏற்பட்ட நஷ்டத்துக்கு பதிலாக நன்மையை கொடுக்கிறார் என்று சொல்லி வேதத்துல 2 நபர்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். 2 பேர்களும் 100க்கு அதிபதி தான். வேதத்துல நம்ம என்ன காரியத்தை பார்க்க போகிறோம் என்றால், தேவன் எப்படிப்பட்ட செயலை அங்கீகரித்து நம்முடைய வாழ்க்கையில ஏற்பட்டுகிற நஷ்டத்திற்கு தேவன் நன்மையை கொடுக்கிறார், எதை வைத்து கொடுக்கிறார் என்று சொல்லி இந்த 2 100க்கு அதிபதியினுடைய வாழ்க்கையில நடந்த காரியங்கள் இருந்து நம்மளுக்கு கர்த்தர் இன்றைக்கு காரியங்களை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். பார்க்கிறோம், 2 100க்கு அதிபதியை குறித்து நாம் வாசிக்க போகிறோம். முதலாவது 100க்கு அதிபதியை குறித்து வாசிப்போம். அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் 10வது வசனத்தையும் 11ஆம் வசனத்தையும் நாம் வாசிப்போம். அப்போஸ்தலர் 27 10 11 வாசியுங்கள். மனுஷரே இந்த யாத்திரையினாலே சரக்குக்கும் கப்பலுக்கும் மாத்திரமல்ல, நம்முடைய ஜீவனுக்கும் வருத்தமும் மிகுந்த சேதமும் உண்டாயிருக்கும் என்று காண்கிறேன் என்று சொல்லி அவர்களை எச்சரித்தான். பார்க்கிறோம், பவுல் என்ன செய்கிறான்? ஜனங்களிடத்தில் அவன் என்ன செய்கிறான்? தேவனுடைய ஆவியினாலே ஏவப்பட்டு பவுல் எச்சரிக்கிறான். இந்த சம்பவம் எதை அடையாளப்படுத்தி குறிப்பிடுகிறது என்றால், இத்தாலியா தேசத்திற்கு பவுலும் அவனோடு கூட 276 பேர் கைதிகளாக அவர்கள் என்ன செய்கிறார்கள்? 100க்கு அதிபதியான ஒருவன் வசமா என்ன செய்யப்படுகிறான்? ஒப்புவிக்கப்பட்டு கடந்து செல்லுகிறார்கள். கப்பலில் யாத்திரையாய் கடந்து செல்லுகிறார்கள். அந்த யாத்திரையில
பவுல் சொல்லுகிறான், தெளிவாக பவுல் சொல்லுகிறான், இந்த யாத்திரையில நம்ம இப்படி போகாமல் இருப்போம் என்றால் நலமா இருக்கும் என்று சொல்லி, சேதம் நம்மளுக்கு ஏற்படாமல் இருக்கும் என்று சொல்லி மற்றவரிடத்தில் அவன் சொல்லுகிறான். 11ஆம் வசனத்தை வாசியுங்கள். நூற்றுக்கு அதிபதி பவுலினால் சொல்லப்பட்டவைகளை பார்க்கிலும் மாலுமையையும் கப்பல் எஜமானையும் அதிகமாய் நம்பினான். பார்க்கிறோம், தேவ மனுஷனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தையை நம்பாமல் மாலுமையையும் கப்பல் எஜமானையும் நம்புகிறவன் நூற்றுக்கு அதிபதியாய் காணப்பட்டான். இந்த நாட்களிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில நெருக்கங்கள் கடந்து வருகிறது. ஆனால் அந்த நெருக்கங்களை கர்த்தர் நன்மையாய் மாற்ற வேண்டும் என்றால் நீங்களும் நானும் மாலுமையினுடைய பேச்சை கேட்காதபடிக்கு, நீங்களும் நானும் அந்த நூற்றுக்கு அதிபதியை போல கப்பல் எஜமானுடைய வார்த்தைகளுக்கு கேட்காதபடிக்கு, அங்க இருக்கக்கூடிய கிரேக்கர்களுடைய எண்ணங்களை கேட்காதபடிக்கு நாம் காணப்படுவோம் என்றால் அநேக சேதங்களுக்கு தப்பித்துக் கொள்ள முடியும் என்பது இந்த சம்பவத்தில் சொல்லப்படுகிறது. என்ன நடக்கிறது? இவர்கள் பிரயாணப்பட்டு போகிறார்கள். நூற்றுக்கு அதிபதி அந்த பவுலுடைய வார்த்தையை கொஞ்சம் கூட நம்பல. அவன் நம்பினது எதை? கப்பலை உருவாக்கினவன், கப்பலை நடத்துகிறவனை என்ன செய்கிறான்? நம்புகிறவனாய் காணப்பட்டான். இதனுடைய விளைவு என்னதாய் உண்டாயிற்று என்றால், சற்று கீழே நாம் வாசிக்கும் போது அங்க காணப்படுகிறது, அங்க சுழல் காற்று உண்டாகிறது. பெரிய பயங்கரத்துல கப்பல் சிக்கப்பட்டு கப்பல் உடையப்படுகிற நிலைகள், எங்கேயோ போக வேண்டிய இடத்துக்கு போகாமல் எங்கேயோ கொண்டு போகப்படுகிற நிலைகள், தடுமாற்றங்கள், அநேக கஷ்டங்கள், கவலைகளுக்குள்ளாய் காணப்படுகிறார்கள். ஏமாற்றம் அடைகிறார்கள், அநேக இழப்புகளை சந்திக்கிறார்கள். தேவனுடைய பிள்ளையே, ஒரு நூற்றுக்கு அதிபதி தேவனுடைய வார்த்தை, தேவ மனுஷனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் அதற்கு ஈடாக மனுஷனுடைய வார்த்தைக்கும் ஒரு செல்வந்தனுடைய வார்த்தைகளுக்கும் இணங்கி காணப்படுகிறது நிமித்தமாய் என்ன செய்கிறது? பெரிய சேதங்கள் உண்டாகிறது. ஆனால் அதே அதிகாரத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு நூற்றுக்கு அதிபதியை குறித்து நாம் வாசிக்க போகிறோம். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிப்போம். வாசியுங்கள். இயேசு கப்பர்நகூமில் பிரவேசித்த போது நூற்றுக்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். நூற்றுக்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். அடுத்து 10வது வசனத்தை வாசியுங்கள். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பார்க்கிறோம், ஆண்டவர் நான் வந்து அவனை சொஸ்தமாக்குறேன் என்று சொன்ன போதிலும் இந்த நூற்றுக்கு அதிபதி விசேஷமாய் சொல்லுகிறான், ஆண்டவரே, நீர் வருவதற்கு நான் பாத்திரன் அல்ல. ஆனாலும் நீங்க ஒரு வார்த்தை சொன்னா அதனுடைய வெயிட்டே வித்தியாசம், அதனுடைய பவரே வித்தியாசம். அது நடக்காமல் போகாது. உன் வாயிலிருந்து வருகிற வார்த்தை கீழே விழாது. அது நிச்சயமாய் நன்மையை உண்டு பண்ணும். இழந்து உயிரை இழக்கக்கூடிய நிலையில இருக்கக்கூடியவள், அந்த குடும்பமும் நானும் நஷ்டப்படக்கூடிய நிலையில காணப்படுகிற அந்த நிலைகளை மாற்றக்கூடிய வார்த்தைகள் இருக்கிறது. அந்த வார்த்தை நிச்சயமாய் சொஸ்தமாக்கும் என்று சொல்லி அவன் இந்த நூற்றுக்கு அதிபதி இயேசுவின் இடத்தில் அவன் பிரதித்திரமாய் பேசின போது ஆண்டவர் வியப்படுகிறார். இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நான் பார்க்கலையே என்று சொல்லி கர்த்தர் அவனை சொஸ்தமாக்கும்படியாக வார்த்தைகளை சொல்லி அவனை சொஸ்தமாக்கினதை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள முடியும். பார்க்கிறோம், 2 நூற்றுக்கு அதிபதியினுடைய செயல்பாடுகள், அவர்களுடைய வாழ்க்கை, 2 பேருடைய வாழ்க்கையிலும் நஷ்டங்கள் இருக்கிறது. 2 நஷ்டங்களையும் கையாளுகிற விதம். தேவனுடைய பிள்ளையே, நீங்களும் நானும் இதே உலகத்துல தான் வாழுகிறோம். ஆனால் நம்மளுக்கு நேரிடுகிற கஷ்டங்களை, நஷ்டங்களை நாம் அந்த சூழலை எப்படிப்பட்டவர்களாய் நாம் அந்த கஷ்டங்களை, நஷ்டங்களை கையாளுகிறோம் என்பதை தேவன் பார்க்கிறார்.
தேவன் பாருங்கள், ஒருவன் மனுஷனுடைய வார்த்தைகளை கேட்டு அவன் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காதபடிக்கு, தேவனுடைய உணர்த்துதலுக்கு செவி கொடுக்காதபடிக்கு காணப்பட்டதனுடைய விளைவு சேதங்கள் ஏற்பட்டது. இன்னொருவனோ ஒரு வார்த்தை சொன்னால் போதும் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தைகளுக்காக வேற எவர்களுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காமல் தேவ வார்த்தைகளுக்காய் ஏங்கினான். அந்த வார்த்தை அவனுடைய வாழ்க்கையில நஷ்டங்கள் ஏற்படா விடாதபடிக்கு அவனுடைய எல்லா நஷ்டத்தையும் மறுபடியும் எழும்பி நிற்கக்கூடியதான ஒரு செயலை ஏற்படுத்தியதை நீங்களும் நானும் பாருகிறோம். இந்த நாட்களிலும் கூட நீங்களும் நானும் நாட்களில் ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள முடியும். நம்முடைய வாழ்க்கையில தேவன் நஷ்டத்தை அவருடைய வார்த்தைக்குள்ளாக நாம் செவி மடுக்கும் போது, செவி சாய்க்கும் போது நம்முடைய நஷ்டங்களை கர்த்தர் நன்மையாக மாற்றி தருகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த நஷ்டமான காலத்துல, இந்த கஷ்டமான காலத்துல தேவனுக்கு நேராய் செவி கொடுப்போம். தேவனுக்கு நேராய் செவி கொடுக்கும் போது கர்த்தர் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில இழந்து போயிருக்கக்கூடிய எல்லா கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் கர்த்தர் கட்டாயம் யாக்கோபுக்கு செய்ததை போல நம்மளுக்கும் கர்த்தர் பூர்ணமானவைகளை செய்து தர போதுமான தேவனாய் இருக்கிறார். இன்னும் ஒரு காரியத்தை நாம் வாசிப்போம். வாசியுங்கள். அப்போஸ்தலர் அதே 28ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தையும் 5ஆம் வசனத்தையும் வாசிப்போம். இரண்டாவது விதமான நஷ்டங்களை தேவன் எப்படிப்பட்ட விதத்துல மாற்றுகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். அதே அப்போஸ்தலர் 28:4-5 வசனத்தை வாசியுங்கள். விஷப்பூச்சி அவன் கையிலே தொங்குகிறதை அந்நியராகி அந்த தீவார் கண்டபோது, இந்த மனுஷன் கொலைபாதகன், இந்த மனுஷன் கொலைபாதகன், இதற்கு சந்தேகமே இல்லை, அதற்கு சந்தேகமே இல்லை, இவன் சமுத்திரத்துக்கு தப்பி வந்ததும், இவன் சமுத்திரத்துக்கு தப்பி வந்தும் பழியானது இவனை பிழைக்க ஒட்டவில்லை என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். அவன் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான். ஹல்லேலூயா. அவன் அந்த தீங்கை, அவன் அந்த விஷப்பூச்சியை உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான். பார்க்கிறோம் இந்த நாட்களில. இரண்டாவது காரியம், அநேக அந்த தீவுல இருக்கிறவர்கள், அங்க அந்த மெலித்தா தீவுல இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் பவுலை பார்க்கிறாங்க. அவனுடைய கையில அவன் குளிரு காய்ந்து கொண்டு காயும்படியாக அவன் போய் விறகுகளை பொறுக்கும் போது ஒரு பாம்பு அவனை கடித்து விட்டுறது. அது பயங்கரமான விஷப்பூச்சி. அது என்ன செய்யுமா, அது கடித்த உடனே அவர் இறந்து போய் விடுவார்கள். எல்லாரும் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், இவன் ஒரு கொலைபாதகன், இவனை சாவு பின்தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கிறது, இவன் சாவுக்கு நிச்சயம் பண்ணப்பட்டவன், இவன் தண்ணீர்ல இவனுக்கு காணப்பட்ட கண்டம் சாவு நடக்க வேண்டியவைகள், அதையும் தாண்டி இவன் இங்கே வந்திருக்கிறான். இங்கேயும் அவனுக்கு பலியாய் காணப்பட வேண்டிய அந்த பழி வாங்குகிற தன்மை, சாக வைக்கக்கூடிய தன்மை இங்கே அவனை விட்டு வைக்கவில்லை. அவனை பூச்சியின் ரூபத்தில் போய் அது பழி வாங்கி விட்டது என்று சொல்லி அங்க ஒரு முடிந்த ஒரு நஷ்டத்தை குறித்து அவர்கள் பேசுகிறார்கள். ஆனா தேவனுடைய மனுஷனா இருக்கக்கூடிய பவுல் தன்னுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது அவன் சொல்லுகிறான், அந்த பூச்சை அவன் தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கையும் அடையாதிருக்கிறான். தேவனுடைய பிள்ளையே, இந்த நாட்கள் அநேகர் உங்களை பார்த்து சொல்லலாம், உங்களை பின்தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கிற சில காரியங்களை சொல்லலாம். இதற்கு முன்பதாய் நீங்கள் செத்திருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களும் செத்து விடுவீர்களோ, இந்த நாட்களும் வியாதிப்பட்டு விடுவார்களோ, இவர்களுக்கு இப்படிப்பட்ட தீமைகள் இவங்களை தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி அடையாளமிட்டு சொல்லலாம். ஆனா உங்களுக்குள்ள தேவனுடைய பிரசன்னம் இருக்கும் என்றால், உங்களுக்குள்ளாக தேவனை நோக்கி பார்க்கிற தன்மை இருக்கும் என்றால், கர்த்தர் உங்களை நஷ்டமடைய விடாதபடிக்கு, கர்த்தர் உங்களை எந்த தீங்கும் அடைய விடாதபடிக்கு கர்த்தர் உங்களை காக்க வல்லமை உடையவராயிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. சிலர் சொல்லலாம், அவங்க செஞ்ச பாவத்துக்கு இப்ப அவங்களுக்கு தண்டனை நடந்துடும், இது இப்படித்தான் நடக்கும்னு சொல்லி பல விதங்களை உங்களை குறித்து ஜட்ஜ் பண்ணலாம். ஆனா
ஆண்டவர் அந்த ஜட்ஜ் நாள் உண்டாகக்கூடிய நஷ்டத்தை கர்த்தர் மனதில் வைத்து யாக்கோபுக்கு சொன்னாரே, இவன் தீங்கு செய்ய நினைக்கும் போது தேவன் ஒரு நாளும் அவனுக்கு தீமை செய்ய விடாதபடிக்கு கர்த்தர் என்ன செய்கிறார்? கர்த்தர் அவனை தாங்குகிறதை போல, இந்த நாட்களில் இடம் கொடுக்க விடாதபடிக்கு கர்த்தர் தாங்கினதை போல உங்களுக்கும் எனக்கும் எந்த ஒரு மனுஷனும் நினைக்கிற காரியத்திற்கு தேவன் இடம் கொடுக்க மாட்டார். எந்த ஒரு டாக்டர்கள் சொல்லியிருக்கிற காரியத்திற்கு கர்த்தர் இடம் கொடுக்க விட மாட்டார். எந்த விதமான உறவினர்கள் சொல்லியிருக்கிற காரியத்திற்கு கர்த்தர் இடம் கொடுக்க விட மாட்டார். ஏனென்றால் தேவன் உங்களுக்கு தீங்கு அடைய விடாதபடிக்கு கர்த்தர் காக்க வல்லமை உடையவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இரண்டாவது காரியத்தை நாம் பார்த்தோம். உங்களை பின்தொடர்ந்து பேசப்படுகிற பேச்சுகள் அநியாயமான வார்த்தைகளும் நியாயங்களும் உள்ளவைகளாய் இருக்கக்கூடிய தன்மைகளை தேவன் நஷ்டமாயிருக்கக்கூடிய நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடியவைகள் அவைகள் எல்லாவற்றையும் என் தேவன் தீல உதறி போடக்கூடிய தன்மைகளைப் போல தள்ளி போட்டு உங்களை ஆண்டவர் நஷ்டம் அடைய விட மாட்டார். ஆமென். மூணாவது பார்க்கிறோம். மூணாவது ஒரு காரியத்தை நாம் வாசிப்போம். அதே அதிகாரத்துல அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரத்துல 10வது வசனத்தை நீங்களும் நானும் வாசிப்போம். அந்த தீவுல ஒரு செயல் உண்டாகிறது. அவருடைய பிரயாணத்தினுடைய கடைசி கட்டம் அங்கதான். அந்த தீவுல போய் அவர்கள் சாய்ந்த போது இப்படிப்பட்ட விஷப்பூச்சிலிருந்து தப்பிக்கிறார்கள். எல்லாரும் திரும்ப கப்பல் என்ன செய்கிறார்கள்? பிரயாணப்பட்டு கடக்கக்கூடிய நிலைகள் அங்க என்ன உண்டாகிறது? வாசியுங்கள். அவர்கள் எங்களுக்கு அநேக மரியாதை செய்து நாங்கள் கப்பல் ஏறி போகிற போது எங்களுக்கு தேவையானவைகளை ஏற்றினார்கள். எங்களுக்கு தேவையானவைகளை ஏற்றினார்கள். பார்க்கிறோம் தேவனுடைய பிள்ளையே, தேவனை நம்பி இருக்கிற மனுஷன் அவன் எவ்வளவுதான் கப்பல் சேதம் உண்டானாலும், அவன் சாப்பிடாமல் இருந்தாலும், அவன் தனக்கு இருக்கக்கூடிய தானியத்தை சாப்பிடக்கூடிய எல்லா ஆகார பண்டங்களையும் எல்லாத்தையும் அந்த கப்பல் சேதம் உண்டாகக்கூடிய அந்த கடல்ல கொந்தளிப்புல எல்லாத்தையும் தூக்கி போட்டாலும், தன்னிடத்துல ஒன்றும் இல்லாத நிலைகள் காணப்பட்டிருந்தாலும், கர்த்தர் கடைசியில தேவனுடைய பிள்ளையை விசாரித்து நஷ்டம் ஏற்பட்டவைகளை கர்த்தர் இன்னொரு ரூபத்துல கொடுக்க போதுமானவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அந்த தீவுல ஏன் கொண்டு போனாரு? பிழைப்பதற்கு மாத்திரம் அல்ல, நஷ்டப்பட்டவைகளை திரும்ப கொடுக்கத்தக்கதான தீவுக்குள்ள கர்த்தர் கரை ஒதுங்க வைக்கிறார். தேவனுடைய பிள்ளையே, இந்த நாள் நான் சொல்லுகிறேன், நீ ஏன் இன்னைக்கும் உயிரோடு இருக்கிற? உனக்குள்ளாக இன்னும் ஏன் நீ இன்னும் சாப்பிடக்கூடிய நிலைமைகள் உனக்குள்ளாக கர்த்தர் உதயமாக்கி வைத்திருக்கிறார். கஷ்டத்திலும் பல வேதனைகளிலும் சில வசதி வாய்ப்புகளை இழந்து போய், சில வேலைகளை இழந்து போய், பல கஷ்டங்களை கேள்விப்பட்டு வேதனைப்பட்டது நிச்சயம்தான். ஆனாலும் தேவன் உன்னை இந்த உலகத்தில் வைத்திருக்கிறாரே, தேவனுடைய சத்தத்தை கேட்கும்படியாக கர்த்தருடைய காதுகளை திறந்திருக்கிறாரே. உனக்கு ஒரு சந்தர்ப்பம், இழந்து போனதை நீ மறுபடியும் பெற்றுக்கொள்ளும்படியாக தேவன் அவர்களை கரை ஒதுங்கும்படியாக மெலித்தா தீவுக்குள்ள கொண்டு போனதை போல தேவன் இந்த காலத்தை உனக்கென்று நியமித்து வைத்திருக்கிறார். நீ கவலைப்படாத, நீ அற்று போகாத, உன்னுடைய மனசை மடிந்து போகக்கூடிய சூழலுக்கு விட்டு விடாத, மற்றவங்க பேசுகிற வார்த்தைகளுக்கு செவி சாய்க்காத. தேவ உன்னை மெலித்தா தீவுக்கு கொண்டு போனதுடைய நிச்சயம் என்ன தெரியுமா? தேவ நீ இழந்து போனத, நீ கப்பல்ல நீ தப்பிக்க முடியாத தூக்கி போட்டவைகளை மறுபடியும் கர்த்தர் உனக்கு கொடுக்கும் கூடிய இடத்துல உன்னை கொண்டு போய் நிரப்பி அனுப்புகிறதை பார்க்கிறாய். ஆமென். ஆமென். இந்த மாதத்துல தேவனுடைய வார்த்தை இந்த வாரத்துல ஒரு வல்லமையாய் இந்த வார்த்தை கடந்து வருகிறது. மெலித்தா தீவுல ஒதுங்கப்பட்டதனுடைய ரகசியம், ஆண்டவர் இழந்து போனதை கொடுக்கக்கூடிய இடத்துல உன்னை கொண்டு வந்திருக்கிறார். நீ நினைக்காத இனி என்ன செய்ய போறேன்னு நினைக்காத, இனிதான் நீ எல்லாத்தையும் செய்ய போற, இனிதான் நீ இழந்ததெல்லாம் பெற்றுக்கொள்ள போகிற. உனக்கு ஆண்டவர் மெலித்தா தீவினுடைய பலத்த செய்களை உன் வாழ்க்கையில கர்த்தர் செய்ய போகிறார். புதிய புதிய காரியங்களை கர்த்தர் செய்வார். இனி செஞ்சு என்னன்னு சொல்லி நினைக்காத, இனிதான் தேவனுடைய நாமத்தை பவுல் மகிமைப்படுத்தும்படியாக அவன் எங்க கொண்டு போக வேண்டுமோ, தேவனுடைய வார்த்தையை நிறைவேற்றும்படியாக எங்க போக வேண்டுமோ, என்ன காரியத்தை செய்ய வேண்டுமோ அதை செய்தானோ, கர்த்தர் உன்னையும் என்னையும் கொண்டு செய்ய வல்லமை உடையவராய் இருக்கிறார். ஆமென். நஷ்டத்துல தேவன் நன்மையை ஈடுகட்டி கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார்.
ஹல்லேலூயா. மெலிதா தீவை மறந்துடாதீங்க. மெலிதா தீவில் அங்க சொல்லப்படுகிறது, நாங்கள் கப்பல் ஏறி போகிற போது எங்களுக்கு தேவையானவைகளை எல்லாம் அந்த கப்பலில் ஏற்றி வைத்தார்கள். நீ கேட்காததெல்லாம் கொடுக்கக்கூடிய காலங்கள் வரும். நீ நினைக்காததெல்லாத்தையும் இழந்து போனில்ல, அவைகளெல்லாம் நீ வாய் திறந்து கேட்க வேண்டாம். ஆனா அதெல்லாத்தையும் உன் கப்பலில், வாழ்க்கை என்ற கப்பலில் வைத்து உன்னை நிரப்பி அனுப்புகிற ஒரு காலம்தான் இந்த நாட்களில் உதயமாக போகிறது. ஆமென், ஹல்லேலூயா. கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்போமா? 3 காரியத்தை நாம் பார்த்தோம். முதல் காரியம், 100க்கு அதிபதி, 2 100க்கு அதிபதியை பார்த்தோம். ஒருவர் 2 பேரும் எப்படிப்பட்டவர்களாய் காணப்பட்டிருக்கிறார்கள்? தேவனை சார்ந்திருக்கக்கூடிய தேவ வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிற 100க்கு அதிபதி. அவனுடைய வாழ்க்கையில இழந்து போகக்கூடிய தன்மையை கர்த்தர் இழந்து போக விடாதபடிக்கு அவனுக்கு கர்த்தர் உயிர் மீட்சி ஏற்படுத்துகிறார். இரண்டாவதாய் நாம் பார்க்கிறோம், அநேக விதங்கள்ல பேசுகிறார்கள். ஆனா ஆண்டவர் அவன் உதறி தள்ளி போட்டு தீங்கு அடைய விடாதபடிக்கு கர்த்தர் அவங்களுடைய ஜட்ஜ்மெண்ட்டை கர்த்தர் உடைத்து உன்னை கர்த்தர் தீங்கு அடையாதபடிக்கு நிறுத்தி வைக்கிறார். மூன்றாவதாய் நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் நீ இழந்ததெல்லாம் கொண்டு போகக்கூடிய ஒரு மெலிதா தீவை உனக்குள்ளாக கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். இழந்து போனதெல்லாத்தையும் பெற்றுக் கொள்ளும்படியாக ஆண்டவர் ஒரு மெலிதா தீவை உங்களுக்குள்ளாக வைத்திருக்கிறார். கண்களை மூடி நான் ஜெபிப்போமா? ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில மெலிதா தீவுக்கு நேராய் வந்திருக்கிற எனக்குள்ளாக கர்த்தர் இழந்து போனது எல்லாத்தையும் கர்த்தர் வைப்பீங்க. சொல்லுங்க வாய்களை திறந்து. ஏன் இந்த வார்த்தை உங்களுக்கு தரணும்? ஏன் இந்த வார்த்தை உங்களுக்கு எனக்கும் பேசப்பட்டிருக்கிறது? பரலோகத்திலிருந்து நடக்கக்கூடிய வார்த்தைகள் பேசப்பட்டிருக்கிறது. ஓ, இந்த வார்த்தைகள் நிச்சயமாய் பரலோகத்தினால உண்டாகும். இந்த வார்த்தை நிச்சயமாய் பரலோகத்தினால நிறைவு பெறும். அங்கு நிறைவு பெற்றது என்றால் இதை கர்த்தர் இன்னைக்கு அப்பத்தை பிட்டு நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். இதை யாரெல்லாம் கேட்கிறீங்களோ, உங்களுடைய மெலிதா தீவுல கர்த்தர் உங்களுக்கு என்று கப்பலை ஏற்படுத்தப்பட்டு உடைந்து போயிருக்கிற கப்பலை கர்த்தர் மாற்றி உங்களுக்கென்று கப்பலை கர்த்தர் ஏற்படுத்தி இழந்து போனதெல்லாத்தையும் கர்த்தர் உங்களுடைய கப்பல்ல அவர்கள் ஏற்றி வைக்கும்படியாய், நீங்கள் அல்ல அவர்கள் ஏற்றி வைக்கும்படியாய் கர்த்தர் கிருபையை தர போதுமான தேவனாய் இருக்கிறாரே. நன்றி ஆண்டவரே. அப்பா, இந்த நாள் இந்த வார்த்தைகளை கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து கொடுத்தமைக்காய் நன்றி ஆண்டவரே. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். உம்முடைய நாமம் மேலான நாமம் பெரிய காரியங்களை செய்யட்டும். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை நாங்கள் கேட்டோம். நஷ்டப்பட்டாலும் கர்த்தர் நஷ்டத்துக்கு ஈடான நன்மையை எங்களுக்கு கட்டாயம் தருவார். எங்க வாழ்க்கை மடிந்து போகாதபடிக்கு, உங்களுடைய வாழ்க்கை குறுகி போகாதபடிக்கு, எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே கைவிடப்படுகிறது இல்ல, மடிந்து போகாதபடிக்கு எங்களை பலப்படுத்துகிற தேவனாயிருக்கிற ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் எங்க வாழ்க்கையில நிச்சயம் நிறைவேறட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தினால இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில நன்மைகள் உண்டாயிருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இப்பொழுது எல்லா நாட்களும் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். இயேசுவின் நாமத்தில் ஆராதனை, ராஜாவும் நாமத்தில் ஆராதனை, எல்லா நாமத்திலும் மேலானவர், பாடுவேன் நான் என்று நாமத்தை. இயேசுவின் நாமத்தில் ஆராதனை, ராஜாவும் நாமத்தில் ஆராதனை, எல்லா நாமத்திலும்